அனைவருக்கும் வணக்கம். மிதுனராசினியர்களுக்கு சனி எழுதிய தலைவிதி. இன்று முதல் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் மிதுனராசினியர்களுக்கு சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, அது மட்டும் இல்லாம மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளுடைய சஞ்சார எண்ணம் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னி சூரியனும், புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல், மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி, அஷ்டமாதிபதியானவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் கூட பாக்கியாதிபதி சனியாக விளங்குவதால் தொழிலில் சில குறுக்கீடுகள் வரதாங்க செய்யும். தொல்லை தரும் எதிரிகள் பலம் கூடுங்க. உற்றார் உறவினர்களுடைய ஒரு சிலர் உங்களை விலக நேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கடமையை செவ்வனே செய்ய இயலாது. புதிய முயற்சிகளை பல முறையில் செய்து பிறகுதான் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி காணப்படுங்க. அது மட்டும் இல்லாம பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் நேரம் இது என்பதால கூடுமான வரைக்கும் கையில் இருக்கும் பணம் கவனமாக செலவழிப்பது நல்லது. தேவையில்லாத வீண் விரய செலவுகளை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை இத்தருணங்கள்ல மத்தியில் ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு செல்கிறார். அது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக கணவன் மனைவி பிரச்சனைகள் அகல இருக்கு. இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏதோ ஒரு மனஸ்தாபமோ அல்லது கருத்து வேறுபாடோ இருந்துச்சு அப்படின்னா அவை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். இருந்தாலும் தொடர் மனம் தளராமல் அந்த முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் புதிய திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வாங்கிய இடம் நல்ல விலைக்கு போகுங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் வருமானம் அதிகரிக்க இருக்கு. குரு செவ்வாய் பார்ப்பதால குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் இதுவரை தாமதப்பட்டாலும் இனி காரியங்கள் தங்கு தடையின்றி நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் வருமானம் அதிகரிக்குங்க. வருமானம் அதிகரிக்கும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய கல்விக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு இந்த பணம் அவற்றிற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக அலைச்சல் உண்டுங்க. உயிரினங்கள் பிரச்சனை தருவாங்க. தூக்கமின்மையால் அவதிப்படுவீங்க. தாய் தந்தை ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. அதே போல் நாளில் சூரிய இருப்பதால விரோதம் அதிகரிக்கும். யாருடையும் பகை வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. குறிப்பாக மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக அலைச்சல் உண்டுங்க. உறவினர்கள் பிரச்சனைகள் தருவாங்க. தூக்கமின்மையாக அவதிப்படுவீங்க. தாய் தந்தை ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் இருப்பதால விரோதம் அதிகரிக்கும். யாருடையும் பகை வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்ட கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குகிறாங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சென்ற காலகட்டத்தை காட்டிலும் இந்த தருணங்கள்ல சிறப்பாகவே இருக்குங்க. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வளர்ச்சி பாதை நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. புனித பயணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம்
என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானாதிபதியான குரு உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சி, கூடுதல் லாபம் வந்து சேர இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் கடனை அடைப்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி கூடிய விரைவில் புதன் வந்து சஞ்சரிக்க இருக்கார். உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது என்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி, எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. மாமன் மைத்துனர் வழி தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள் இப்போது நடைபெற இருக்குதுங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இருக்கீங்க. குறிப்பா மிதுனராசினியர்களான நீங்கள் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஆகியவை நீடித்து வந்த நிலையில இவை அனைத்துமே நீங்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவற்றை எளிதாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். உங்களுக்கு பின்னணியில் இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க இருக்கிறாருங்க புகழ்மிக்க புதன் பகவான். அது மட்டுமில்லாமல் கூடிய விரைவில் குரு பகவான் அதிசார பெயர்ச்சியாக உச்சம் பெறுகிறாருங்க. அதாவது அதிசார கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசி 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் கல்யாண கனவுகள் நனவாகுங்க. கடமையில் இருந்த தொய்வு அகல இருக்கு. குருவினுடைய பார்வைக்கு பலன் அதிகம் என்பதால் உங்களுடைய இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் இக்காலத்தில் எளிதில் நிறைவேறுங்க. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு. இதுவரை அடிக்கடி ஆரோக்கிய குறைபாட்டால் அவதிப்பட்ட நீங்கள் இப்போது உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உயரதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கலில் தாராளமாக காட்டுவாங்க. வளர்ச்சிக்கு உறுதுணையாக பிற இனத்தார்களின் அறிவுரைகளையும் கேட்டு நடக்கும் வழி உண்டுங்க. அதே போல் மூடிக்கொண்ட தொழிலுக்கு சிறப்பு விழாக்கள் நடத்த இருக்கீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரலாம். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அவற்றை எளிதில் சமாளிப்பீங்க. தேவையான நேரத்தில் உங்களுடைய தேவைக்குரிய பணம் கைகளில் வந்து சேர இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள் சுக்கிரன் நீச்சமும் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் விரையாதிபதியான அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக விளங்குவதால சில இடர்பாடுகளும் ஏற்பட இருக்குதுங்க. உறவினர்கள் பகை அதிகரிக்கும். அண்ணன் தம்பிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சில நல்ல காரியங்கள் தள்ளி போகலாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சில நல்ல காரியங்கள் தள்ளி போகுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாங்க. அவர்களை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லது. மிதுனராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.